ஒரு ராஜராவணி எழுந்து இது ஒரு பெண் பாவம் ஆச்சுது வேண்டாம்னு சொல்வதற்கு யாருமே கிடையாது சபையில என்ன செய்வேன் ஏது செய்வேன் நீங்க எத்தனை ஐந்தாள் செய்தால் அவர் ஆட்டத்தில் அவர்கள் பார்த்தாரே அவர் அடிமையாக போன பார்த்தாரே அவர் ஆட்டத்தில் பார்த்தாரே அவர் அடிமையாக போன பார்த்தாரே அவர் வெற்றி தலை தீபம் பண்ணிக்கிறார் அவர் வெற்றி தலை தீபம் பண்ணிக்கிறார் இங்க எந்த ராஜாக்களும் யாருமே எங்களிடத்தை ஏற்றி பேச முடியாது எல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு வீரம் புரிந்த மன்னர் எல்லாம் வீரம் கழிந்து பூமியை கவர்ந்து ஒன்றமாகத்தான் இருக்கிறார்கள் யாருமே எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அடி சத்தம் அடிக்குள்ள தின்னுமோ அடி வெட்டி தனமாக வீரம் பேசாதே அடி வெட்டி தனமாக வீரம் பேசாதே எவ்வளவு கேட்டாலும் சரிதான் எம்மா ஐதாவது சரிதான் இங்க உக்காந்து இருந்தா இல்ல சோத்துக்கு வந்த புண்டம் நாங்க சாப்பாடு போட்டாதான் இது ஜீவனமே நடக்கும் துரோணர் கிருபர் கிருபாச்சாரி கிருதுவர்மர் 11 குறிப்பிடம் 28 ஆச்சாரிமாரு இவங்க எல்லாம் எங்க கண்ட்ரோல் என் அண்ணனுடைய கண்ட்ரோல் கீழ யாராவது நீ எடுத்து பேசுறா அப்பயே தலை உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன் உங்களையே கல்யாணம் செய்து விட்டு ஆமா நான் பாஜாருடைய புத்திரிகா பற்றிய நான் பெண்ணாக பிறந்து நான் என்ன பாவத்தை அறிந்தேன் ராஜாக்களை மாலையிட்டு இப்பேற்பட்ட சபையில அந்த துரியோதனன் என்று வசனப்பந்தம் செய்யும் போது பத்த மரம் போல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே மனசாட்சி கூட இல்லையா இனிமேல் இவரை யாரும் வேண்டிய புரோஜனம் இல்ல எங்க என்னுடைய கூட பிறந்த அண்ணன் அவன் எடுத்து என்னுடைய மானத்தை காப்பாற்றுறாரா இந்த சபையில என் மானம் போகுது அண்ணா அண்ணா நிறுத்துங்கள் நான் இளைய தம்பி விதர்ணன் பேசுகிறேன் இப்பேற்பட்ட சபைதனிலே ஒரு பெண் என்று மாறாமல் படிக்கு சரத்தை தொட்டு அவரை முன்னாலே பிடித்து சேலை இருக்கிறீர்களே நியாயமா உங்களுக்கு அறியுமா வேண்டாம்னா பாவம் கொள்ளாத பாவம் ஆச்சுது வேண்டாம்னா பெரியாலே கம்மிருக்கிறான் இங்க இருக்கிற வேந்த ராஜாக்களுக்கு எல்லாம் தெரியாத நீ சின்ன பதறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீ வந்து இந்த சபையில நாயம் சொல்ற நாயத்தை நிறுத்தா அண்ணா இப்பேற்பட்ட சபையில இப்பேற்பட்ட அம்மன் அசிங்கப்படுறதுக்கு என்ன கண்ணால் பார்த்திருக்க பெண்ணை கொண்டு வந்து ராஜாக்கள் மத்தியிலே பத்ராபம் செய்யறது எந்த வகையில் நாயா ஒரு பெரிய நாய் நான் சபையில இருக்கப்பா உன் தம்பியுடைய மானம் இந்த சபையில போகும் போல இருக்கிறது அண்ணாவை தங்கிட்டு கத்துற கால கேட்கலையா அண்ணா அண்ணா பத்த வஜாலா அண்ணா மணி வந்தா இப்பேற்பட்ட சபையிலே ஒரு தங்கச்சியுடைய மானம் போகிறது நான் கத்துற ஒரு காதல கேட்கலையா அண்ணா ஓகோ அண்ணா அண்ணா இந்த சபையில என்ன மானத்தை காப்பாற்ற வேண்டாம் அண்ணா அண்ணா கோபாலக்கண்ணா
பல்லாண்டு ஓடி பிரம்மாண்ட நாயகா பத்த வஜாலா பாண்டுரங்கா எனது அண்ணா மணிவண்ணா கோபாலக்கண்ணா தகுவிடமான இப்பேற்பட்ட தமிழ் இப்போது அரசர்கள் இருந்து ஒரு பாவி ஒரு பெண்ணாச்சியே வாயை தந்து சொல்லவில்லை அண்ணா இல்லையே பத்த மரமல கும்பிடுகள் அண்ணா ஓ அண்ணா நான் என்ன செய்கிறேன் இன்று வந்து பார்க்க சபையிலே அண்ணனிடம் கத்தி கத்தி பார்க்கிறேன் ஒரு குருவும் வரவில்லையே நம்ம மானமே போக போன எப்படி கேட்க வேண்டும் ஆமா அண்ணா அண்ணா இந்த வேலை வந்து 2 கை 2 கம்பம் குழு கேட்கிறேன் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என் அண்ணன் அனுமதித்தபடி